பூஜை பண்றோம். அந்த பூஜையில வந்து சிலர் வந்து இப்போ ஜாதகமோ இல்லைன்னா ஜோசியரோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணாதான் அந்த அவங்க பண்ண அந்த பூஜையோ இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜாதகம் பார்த்த நீ இந்த தப்பு பண்ணிக்கிற, உனக்கே தெரியல தப்பு, ஆனால் ஜாதகம் பார்க்குறவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, அவர் இல்லை அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அவர் பண்ணாரா? இந்த கோயிலில் போய் பண்ணால் அந்த கோயிலில் பண்ணு சொல்கிறார், அவ்வளோதான். அவர் பண்ணல, அப்புறம் அது எப்படி சரியாகும்? இல்லை, நம்ம பண்ணதுனால நம்மளை தானே பண்ண சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புக்கு அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாவம்ன்றது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போது நன்மைன்றது இந்த உலகத்துக்கு நீ செய்துட்டீன்னா அந்த பாவம் அழிஞ்சிடும். அதை விட்டு போட்டு நீ கல் சிலையாண்ட போய் நீ பரிகாரம் பண்ணினா ஒரு பாவமும் தீராது. உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். காசிக்கு நதியில் முழுகுன என் பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யார் பாவமும் விட்டு போகிறது கிடையாது. ஏன் போகிறது கிடையாதுன்னா, நதியில் போய் ஒரு வண்டக்காய் வாங்கி விட்டுட்டு என் பாவம் அந்த வண்டக்காயில் போச்சுன்னா வண்டக்காவை பாவம் பண்ணுச்சு பண்ணலை. சுண்டக்காய் விட்டா சுண்டக்காவை பாவம் பண்ணுச்சு, ஒரு விரலை வெட்டி விடு. கை உன் உடல் தானே பாவம் பண்ணுச்சு, ஒரு விரலை வெட்டி விடு, அதுதான் பாவம் தீரும். ஆனால் அதை விட மாட்டேன்ற. எங்கேயோ விற்கிற காய்கறி வாங்கி விட்டா எப்படி பாவம் போவோம்? உண்மைதான், சொல்லுமா. அதனால உன் பாவத்தை எந்த செயலால நீ உண்டாக்கணியோ அந்த செயலால புண்ணியத்தை உண்டாக்கிக்கணும். நீ எந்த கோயில்ல போய் நீ செய்தாலும் உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம இப்ப கோவிலா போய் பூஜை பண்றோம், அப்ப அதுக்கு என்னதான் ஒரு பயணம் கிடையாது, மன நிறைவு, அவ்வளவுதான். உன் மனசு ஒரு திருப்தி. நான் இந்த கோயிலுக்கு போனேங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறேங்க. அவங்களுக்கு உன் கூட வந்தவங்களுக்கு அங்க சந்தோஷம் கிடைக்காது. அவங்க இன்னொரு கோயிலுக்கு போன, நான் இங்க போனதாங்க எனக்கு சந்தோஷம். இப்ப நம்ம 10 பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு என்கிட்ட பேசினா சந்தோஷம், ஒருத்தருக்கு உங்ககிட்ட பேசினா சந்தோஷம், இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட பேசினா சந்தோஷம். யார் யாரு மனம் யார் யாரு பற்றுதோ அவங்களுக்கு அங்கங்க சந்தோஷம். ஆனா எல்லாருக்கும் ஒரே இடத்துல சந்தோஷம் கிடைக்காது, எல்லாருக்கும் ஒரே இடத்துல துரோகமும் கிடைக்காது. அதனால இந்த சந்தோஷம் துக்கம் இதுன்றதுலாம் அவங்க மனசை பொறுத்துக்குது தவிர வெளி உலகத்துல துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை. ரெண்டும் உன் மனசுக்குள்ள இருக்குது. உன் மனசை சீர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் போயிடும். நீ அமைதியா இருப்ப. உனக்கு எது தேவை முடிவு பண்ணிக்கோ. அமைதிதான் எல்லாருக்குமே. அமைதி வேணும்னு வாயில சொல்றது இல்லம்மா, அமைதி செயல்ல காட்டணும், அதான் அமைதி. நான் அமைதியா இருக்கிறேங்கன்ட்டு உள்ளவே புழுங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. நிறைய பணக்காரங்களுடைய நிலை இன்னைக்கு அதான். என்ன பண்ணணும்னு தெரியாத மூச்சுன்னுக்கிறான், எப்படி இந்த பாவத்தை அழிக்குதுன்னு தெரியாத மூச்சுங்கிறான். ஆனா வெளி உலகத்துக்கு ஜம்மன்னு இருப்பான். அதனால வெளி உலகத்துல உன் மனசுக்கு நியாயமாயிரு. வெளி உலகம் ஏதாவது சொல்லி போட்டோம் உன்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால உன் மனசை முதல்ல சீர் பண்ணு. அப்ப இப்ப வந்து திருமண பாக்கியம் வேணும், இல்லைன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு, இங்க போங்க சரியாயிடும் திருமணம் நடந்துரும் அப்படின்றாங்க. ஆனா சிலர் வந்து ஆமா எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்ப அது எப்படி ஐயா? உன் நேரம் அமைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப இது ஒரு கோயிலுக்கு, இதுக்கு பேர் ஈஸ்வரன் கோயில். நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறது முருகன் கோயில். இப்போ நம்ம கோயிலில் இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய கல்யாணம் ஆகாதவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துக்குது. கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் இந்த எடைக்கு எடை பொருள் போட்டாங்க, பணம் கொடுத்தாங்க. அப்போது அது நடக்குது. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாதையும் இருக்கிறாங்க இன்னும். இதுக்கு என்ன காரணம்? சாமி போய் கல்யாணம் பண்ணி வச்சதானே? சாமி கல்யாணம் பண்ணி வைக்கல, நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எதை நம்புறியோ அதுதான் செயல். அப்போ உனக்கு நம்பிக்கை வேணும். முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, வந்தா நடக்குமோ நடக்காதோ நினைச்சுன்னா நடக்காது. அப்போ இது சாமி பண்ணி வைக்கல, உன் மனசு தான் சாமி. உனக்கு உன் மனசு தான் முடிவு பண்ணுது, உன் மனசு தான் செயலாக்குது. அப்போ உன் மனசை முதல்ல நம்பிக்கையோட எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். இப்ப அடுத்து வந்து நம்ம சில வீடியோஸ்ல அவதாரங்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கேட்டு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ராஜாக்கள் பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜராஜ சோழன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த தஞ்சை கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா அங்கங்க சொல்லி அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதுல எது உண்மை? உண்மையிலேயே அந்த ராஜராஜ சோழன் அவங்க பரம்பரையால கட்டப்பட்டதான்? ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்தினுடைய தலைவர்.
ராஜராஜ சோழன்றவன் சோழ மண்டலம் எது வரைக்கும் இருக்குது, திருச்சி, தஞ்சாவூர், அந்த ஏரியா திருவிடைமருதூர், பூம்புகார், இதெல்லாம் சோழ மண்டலம். இந்த சோழ மண்டலம் ஃபுல்லாக ஆண்டவன் சோழ அரசன், அதான் ராஜராஜ சோழன். அந்த சோழ அரசனுங்க அந்த பக்கம் நிறைய சிவன் கோயிலுங்களை கட்டினதெல்லாம் சோழ அரசனுங்க தான். அதே மாதிரி அம்பாள் கோவில்கள் பாண்டிய அரசன் கட்டினான். இப்போ மீனாட்சி மதுரை மீனாட்சி கோயில், அந்த பக்கம் நெல்லையப்பர் கோயில், இதெல்லாம் பாண்டியராஜன். ஏன்னா அதெல்லாம் கோவிலே கிடையாது, ஒரு பெரிய பெரிய கோட்டைங்க. இப்போ கட்டவே முடியாது, ஒரு கவர்மெண்ட்டே நினச்சா கூட கட்ட முடியாது. முடியுமா? ஒரு காவா கட்ட முடியல கவர்மெண்டால, 3ஆவது நாள் இஞ்சி ஊந்து போகுது. இல்லை கான்ட்ராக்ட் விட்டா கான்ட்ராக்டுக்காரன் சரியாக கட்ட மாட்டேன்றான். ஒரு கவர்மெண்டால இவ்வளோ பெரிய கோயிலை கட்டவே முடியாது இப்போ. ஆனால் ஒரு தனி மனிதன் கட்டினான் மன்னன். எப்படி கட்டினான்? மன்னனுக்கு அந்த மக்கள் முழுது ஒத்துழைச்சாங்க, அதனால அது கட்ட முடிஞ்சது. அந்த மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி வச்சான். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய புள்ள வந்தான், அவன் நிறைய கோயில்களை கட்டினான். தெய்வ பக்தி மிகுந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் மனசுக்குள்ள தெய்வ பக்தி அதிகமா இருக்குதோ அவன் ஊருக்கு நல்லதை செய்வான். எவனுடைய மனசுல தெய்வ பக்தி இல்லையோ அவனுக்கு இரக்கம் வராது, அவன் தீமையை தான் செய்வான். இந்த மன்னருங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்து வச்சுட்டு போனதால் இன்னைக்கு போய் கும்பிட்டுன்னு இருக்கிறோம். அவன் கட்டலன்னா போவோமா? அப்ப இன்னைக்கு நீயும் எதனா பண்ணணும் இல்ல, கட்டணும் இல்ல, அதை தாங்க சொல்லிங்கிற. நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு போடாப்பா, இல்லைன்னா மிருகம் மாதிரி ஆயிடுவேன். அது பிறந்தது வளர்ந்தது சாப்பிட்டது செத்து போச்சு, அது மாதிரி ஆயிடாத. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு போ, உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறம்மா. எல்லாருமே அவங்க பிறந்ததுக்கு பலனா எதையாவது ஒண்ணு செய்யணும். செய்தாதான் அந்த பூமியில பிறந்ததுக்கு அடையாளமே. எதுவுமே செய்யலாம், ஆடு மாடு கொடுத்தா இன்னும் செய்யல, வந்தது பிறந்தது செத்து போச்சு. அது மாதிரி தான் நீயும் ஒரு ஜீவன் தானே. மனுஷன்றதுல இப்போ அர்த்தமே இல்லையா? அதனால மனுஷன்னா சில செயல்கள் உலகத்துக்காக நீ செய்யணும். அப்படி செய்யறவன் தான் மனுஷன். செய்யாத உலகத்துல இருக்கலாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறோம். மனுஷன் இல்லை, அது ஒரு மிருகம். சொல்லுமா. அப்ப நீங்க நமக்குள்ளதான் கடவுள் இருக்காங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஒரு போட்டோ சாமி ரூம்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னமும் பார்த்தா சில வீடுகளை வச்சுதான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல எது கரெக்ட்? வச்சு கும்பிடுறது தான் கரெக்ட். ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து என்ன ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது மாதிரி எங்க அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகல சாமி, நான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அன்னதானம் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டார் போன வாரம். நான் சொன்னேன், அப்பா இறந்தார், இறந்த உடனே என்ன செய்த? விலை கொளுத்தி வச்சுட்டேன் தலைமாட்டாண்ட, இல்லை தேங்காய் உடச்சி வச்சுட்டேன், ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டேன், இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? பணத்துக்கு செய்தியா தெய்வத்துக்கு செய்தியான்னு? தெய்வத்துக்கு செய். அப்போ உன்னுடைய அப்பா செத்த உடனே தெய்வமா மாறிட்டாரு. அப்போ அவர் செத்த ஒரு தெய்வம் தானே, நீ நடுவுல வச்சு கும்பிட்டா என்ன? நல்ல காரியங்கள் செய்தா என்ன உங்க அப்பா பேர்ல அப்படின்னு சொன்னேன். உடனே சாப்பாட்டுக்கு பௌர்ணமிக்கு 29ஆம் தேதிக்கு 50,000 சாப்பாடு என் செலவு சாமின்னு அனுப்பிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர். அப்போ அது இந்த பக்கம் தான் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் போட்டோ. எந்த பக்கம்? நீ எந்த பக்கம் வீடு வாசுப்படி ஒரே பக்கம் வைப்பியா? ஒரு இடத்துலயா? வடக்க இருக்குது, தெற்கு இருக்குது, மேற்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, இல்ல? இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாசகால் அமையுது. நீ ஒரே மாதிரி ஓனன்னா இடம் கிடைக்காது. அதே மாதிரி உன் வீடு எந்த இதில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ வை. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எந்த பக்கம் உன் நினைப்பு தான், எந்த பக்கம் தான் அது. கோவிலுக்கு போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணுறது சரி, தானம் பண்ணுறது சரி, ஒழுக்கமாக இருக்கிறது சரி, அடியார்களோடு கூட இருப்பது சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் எவ்வாறு நமக்கு துணை நிற்கிறது? நன்மைக்கு துணை நிற்கும். அந்த மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு பையன், உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அம்மா அப்பாவும் கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது. ஆனால் விளையாடுறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க? அவன் கூட சேராத, அவன் பொல்லாதவன், நீ போவதனேனா அப்படின்றாங்க. அவன் பொல்லாதவன் உன்னை என்ன பண்ண போகிறான்? அவன் பொல்லாதவன் தான், உன்னை என்ன பண்ண போகிறான்?
ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா இருந்தாலும் ஏன் உங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும். அவன் விடுற மூச்சு இருக்குது, அது உங்க மூச்சோட கலந்ததுன்னா நீங்க கெட்டவனா மாறுவீங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க, அவன் கூட போய் சேராத, அவன் மூச்சு உனக்கு வந்துடும், உனக்கு அந்த மூச்சு வந்தோடனே குணம் அவன் குணம் வந்துடும், நீ கெட்டவனா மாறிடுவ, அதுக்காக அவங்க கூட சேரவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நல்லதானே சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும், கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும், தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தும், உன்னை தீமையிலிருந்து விலக்கி விலக்கி எடுத்துன்னு வரும். இத பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது இது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும். அவர் சொல்றாரு, ஒரு கெட்டவன் கூட நீ விலகி நல்லவன் ஆகும்னா எப்படி இருக்கணும், கெட்டவன்றவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. பொல்லாதவன் கெட்டவன், நெறி நில்லாதவன் ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன். அதனால் சொல்றாரு, பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன். இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்னா செய்திருவான்டா, அவங்க கூட சேராதடா அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு, பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன். யாருன்னா படிக்காதவங்க, எவ்வளவு பெரிய முட்டாள் பேசுறாரு பாருந்தாலும் இல்ல. யாராவது படிக்காதவங்க இருக்கிறான்னா ஊர்ல, இங்க அவர் சொல்ற படிப்பு என்ன படிப்புன்னா, இப்ப எல்லாரும் படிப்பு காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பை சொல்ல, அறிவு படிப்பு. நீ படிக்காதுவாம, அதனால அவங்க கூட போய் சேராதன்றாரு. அதனால சொல்றாரு, பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்க. உண்மையானவங்க கூட சேர மாட்டான் அவன். அதனால மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், அவன் வாழ்க்கையில உண்மையை பேசுறதில்லை, பொய்யே பேச்சுன்னு தெரிவானான். இவெல்லாம் ஏன் பூமியில பிறக்கணும்னு கேட்குறான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி. அதனால எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும். ஒரு பெரிய திருடன் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ பெரிய திருடனா மாறுவ. இது கண்ணு ஐம்புலன் இருக்குது, ஐம்புலன் பார்த்து எதோட இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நல்ல பக்தி பண்றவங்க கூட சேரணும், நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமா வரும், உங்களை பார்த்து உங்க சந்ததி ஒழுக்கமா வாழும் சாமி. இதுக்கு நீங்க பேஸா இருக்கணும். ஒரு கோயிலில் போற ஒரு பக்தன் கூட நீ போனா ஒரு கூட கோயிலுக்கு நம்ம போவார். ஒரு திருடம் கூட நீ பண்ண இவங்க கூட திருடன் நம்ம அந்த திருடன் மேல திருடம் பாய் வேணும். அப்ப எங்க சரி, அதான் பூவோட சேர்ந்து மாறும் மணக்கணும். அதனால அந்த செயலெல்லாம் நிறுத்திட்டு நல்ல செயல்ல வாங்க, நல்லதே நினைங்க, நல்லதே உலகத்துக்கு செய்யுங்க, நல்ல வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க சாமி. இந்த நாடிகளை சுத்தப்படுத்துவது எப்படி முடியும் சாமி? அதே மாதிரி வாயுக்களை நம்ம எப்படி வழிப்படுத்திக்கலாம்? நாடியை சுத்தம் பண்றது தான் வாயு. வாயுவை செய்யறது தான் பிராணாயாமம். ஓ, பிராணாயாமம் ஒரு மூக்கை மூடி, இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேரு. ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு? ஈரெட்டு 16 16 ஆச்சு. 16 1 2 3 4 5 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமா விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமா விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும், நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16 வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 நீட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமா செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி. பிராணாயாமம் பேர் இருக்குது.
சொல்லும். இது வந்து சாதாரண பாமர எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், ஒரு நோயாளியும் செய்யலாம். இல்ல ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? இல்ல குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்ப சொன்ன இல்ல, நான் சொல்லிட்டேன் 64 இது இவரு திருமூலர் சொல்றாரு, இது பூரகம், கும்பகம், ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னாரு, நானும் சொன்னேன். நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தீங்கன்னா ஆபத்து உண்டாக்கிப்பேன். அப்ப குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்லுவாரு, இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்ப குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்ல, அந்த ஆள் தான் குரு. ஔவையோட யோக சூத்திரம் பத்தி ஐயாவோட கருத்து என்ன சுவாமி? யோகம்ன்றதே ஒரு சூத்திரம் தான் சாமி. சூத்திரம்னா ரகசியம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சூத்திரம்னா ரகசியம். அதனால்தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி, எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளவு அழகா சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்குனிய ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்துல. அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ, என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீயும் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும். இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா? நம்மளால விட முடியலையே சொல்லுவ. மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளிய பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன். இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தாந்து இந்த உலகத்துல லோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி. அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனா அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான், அவன் உயிரை மட்டும் அது ஏக்கத்தை மட்டும் பார்த்து நினைப்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினைச்சுப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இந்த ஔவை என்ன சொல்லுன்னா, இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா. நீ மனிதன், அதனால்தான் சொல்றது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லப்பா. இதுல கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா. நீ பிறந்தது இந்த பூமியில கடவுள் அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றதான் சாமி அந்த பொருள். தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல? சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன், உயிர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேருந்து, அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள்.
அப்போ உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம், உங்ககிட்ட உறவாடாத பொருள் எல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிரெல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது? அதனால தான் சொல்கிறான், சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை, இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர், இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆத்த தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆத்த போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேற, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேற. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடல்ல ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும் போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு சொல்லுங்க. இப்படி பொலி போடணுன்னா வரீங்க? இல்லை சாமி, இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. என்னென்னா, இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்வீக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான், கர்ப்பத்தில் இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறக்குது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமா சாப்பிட்டு மொரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு, சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு கணவன் மனைவி புணரல் பண்றாங்க, அந்த புணரல்லிருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற ரெண்டு உருவங்கள், அந்த தாய் உருவம், தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா பிறகு குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன ஆகும்? குணம் மூர்க்க குணம் ஆகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புனரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கமோ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்தது, ரெண்டு வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனா ரெண்டு தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமா இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இது பிறக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை முகம் உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது. சரி, அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை, தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். ரெண்டு பேரை ஒத்து பண்ணும் போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு.
இது மனம்தான் சாமி காரணம். பொதுவாக இந்த வீட்டு வாசல்ல எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி. இந்த அமாவாசைக்கும் இந்த திதி நாளையும் வந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா அமாவாசைன்றது துக்க நாள், ம், மற்ற பண்டிகை எல்லாம் சந்தோஷ நாள். ஆமாம். சந்தோஷ நாள்ல நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசல, யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனா அமங்கலி நாள் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாள்ல நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாள்ல உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போறோம், அவன் செத்து போனவன் தான் பேஜ் ஏன் குத்தி போற, கருப்பு பேஜ் தேவையில்லையே, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கிறது. சரிங்க சாமி. இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மா கோலம், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல யாரும் மா கோலம் போடுறதில்ல, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போ வந்து ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டா எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாள்ல அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் வந்து போடாம அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்ல? அதுக்கு இப்ப கிடைக்காது சாமி, அது ஆதியில போட்டான். இப்ப இவனுக்கே சோறு இல்லை, இவன் அங்க ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் முக்கால் பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான். இப்ப உயிரினங்கள் வாசுபடி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற, எல்லா காலத்தையும் ஒன்னாக்க முடியாது, ஒன்னா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்துல மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயில்ல ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில்ல வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்டால் துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் கொலாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போ பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்க தர்மத்தை பண்றது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போனா கூட தைரியமா நீ முன்ன போலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டும் சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் நெட் வந்து ஒரு சோறை போடுற பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம். இப்போ 4 வீட்டில் போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வர என்ன பண்ணோம்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறது இல்லை. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில போட்டவனுக்கு பைக்கில் போறான். காலம். அவனும் மனிதன் தான். ஆனா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறது இல்லை. அதனால எல்லா இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எல்லா இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறான்.